ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் டேபிள் பார்க்க போறோம். நம்மளோட டேபிள்க்கு எப்படிலாம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது அப்படின்னு ஒன் பை ஒன்னா இங்க பார்ப்போம். நம்ம டேபிள்க்கு என்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும்னா பார்டர், சைஸ், அலைன்மெண்ட், ரெஸ்பான்சிவ்னஸ் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் நம்ம டேபிள்க்கு அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். இந்த டேபிள் கிரியேட் பண்றது உங்களுக்கு புரியலனா ஆல்ரெடி நம்ம HTML பிளேலிஸ்ட்ல வந்து இதுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம், டேபிள் ரோ. அதில் நம்ம டேபிள் ஹெட்டிங் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம், அந்த மாதிரி இன்னொரு டேபிள் ஹெட்டர், அங்கே லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் இன்னொரு ரோ, அதுக்கு நம்ம டேபிளில் டேட்டா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேபிள் ரோ கிரியேட் பண்ணிட்டு அங்கே நம்ம டேபிளோட டேட்டாஸ் ஆட் பண்ண போகிறோம். டேபிள் டேட்டா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜியா அப்படி கொடுத்துப்போம். ஜியா. லாஸ்ட் நேம் நம்ம ஒரு டேட்டா கொடுக்கணும். ஹெட்டெக் அப்படி கொடுத்துப்போம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சேவ் பண்ணி பார்ப்போம் லைவ் சர்வரில். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் நார்மலாக நம்ம டேபிள் ஹெட்டரில் கொடுத்தது நம்மளுக்கு ஹெட்டராக இங்கே வந்துருச்சு. அந்த மாதிரி டேபிள் டேட்டாவாக கொடுத்தது இங்கே டேட்டாஸாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு எப்படி நம்ம பார்டர், சைஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளுக்கு பார்டர் ஆட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். நம்ம டேபிளுக்கு டேபிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டைல் டேக்ல நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும். ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம்? டேபிள் ஹெட்டர், டேபிள் டேட்டா, இது மூணுத்துக்கும் நம்ம பார்டர் ஆட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் ப்ராப்பர்ட்டியில நம்ம பார்டருக்கு வித் கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பிக்சல் கொடுத்துப்போம். அப்புறம் பார்டரோட ஸ்டைல் சாலிடா இருக்கணுமா, டாட்டடா இருக்கணுமா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சாலிட். இப்போ நம்ம பார்டரோட கலர் வந்து பிளாக் கொடுப்போம். இப்போ நீங்க லைவ் சர்வர்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம டேபிளுக்கு வந்து பார்டர் ஆட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டேபிளுக்கு வித் கொடுப்போம். டேபிள் வித் வந்து நம்ம டேபிள் வந்து பெருசாக்குறதுக்காக இங்க வந்து நம்ம ஒரு 500 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம டேபிளுக்கு வித் அப்ளை ஆகியிருக்கு. இப்போ நம்ம டேபிள் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் லைனா டிஸ்பிளே ஆகிருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு பார்டர் கொலாப்ஸ் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பார்டர் கொலாப்ஸ் அங்க நம்ம கொலாப்ஸ் கொடுத்தோம்னா இப்போ நம்ம பார்டர் வந்து சிங்கிள் லைனா சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி இங்க டபுள் லைனா இருந்த மாதிரியே இருக்கிறது வேணும்னா அது செப்பரேட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டபுள் லைனா வந்துடும். நம்ம டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்கலனாலும் நம்மளுக்கு டிஃபால்ட்டா பார்டர் கொலாப்ஸ் வந்து செப்பரேட் தான் இருக்கும். நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா நம்ம கொலாப்ஸ் சேஞ்ச் பண்ணா நமக்கு சிங்கிள் லைனா நம்மளோட பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். நம்ம டேபிளுக்கு நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுக்க முடியும். இங்க நம்ம டேபிளை பாத்தீங்கன்னா நம்ம டேபிளோட ஹெட்டர்ல இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிஃபால்ட்டா சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. அதுவே நம்ம டேபிளோட டேட்டாக்கு வந்து டிஃபால்ட்டா லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டருக்கு மாத்தி பார்ப்போம். டேபிள் ஹெட்டருக்கு டிஃபால்ட்டா நம்ம எதுவுமே கொடுக்கலனா நம்ம டேபிள் ஹெட்டர் வந்து எப்பவுமே சென்டர்ல தான் இருக்கும்.
நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் இப்போ லெஃப்டா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் கொடுத்தோம்னா இப்போ அது நமக்கு லெஃப்ட் மூவ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்ம டேபிள் டேட்டாக்கும் கொடுக்கலாம். சென்டர் கொடுப்போம். இப்போ நம்ம சென்டர் கொடுத்தா அது சென்டருக்கு மூவ் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டா நம்மளோட டேபிள் ஹெட்டருக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கும். அதுவே டேபிள் டேட்டாக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸை வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் அந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் அலைன் பண்ண முடியும். நம்ம வெர்டிக்கலாக அலைன் பண்ணணும்னா வெர்டிக்கல் அலைன் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ண முடியும். இப்போ டிஃபால்ட்டா நமக்கு இங்க வெர்டிக்கல் அலைன் வந்து என்னவா இருக்கும்னா மிடிலா இருக்கும். இப்போ நம்ம டேபிள் வந்து உங்களுக்கு இங்க டேட்டாஸ் வந்து மிடில்ல தெரியுதோ. இப்ப நம்ம இதுவே இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஹைட் அப்ளை பண்ணுவோம். ஹைட் கொடுத்துட்டு ஹைட் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வெர்டிக்கல் அலைன் வந்து பாட்டம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பாட்டம் கொடுத்தோம்னா இது ஹைட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பாட்டம் கொடுத்தோம்னா நம்ம டேபிளோட மிடில் இருந்த டேட்டாஸ் வந்து இப்போ பாட்டம்க்கு வந்துச்சு. இதை நம்ம டாப்க்கு மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ டாப்க்கு வந்துச்சு. டிஃபால்ட்டா வெர்டிக்கல் அலைன் வந்து மிடில்ல தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிடில்ல தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸை வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் அந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் அலைன் பண்ண முடியும். நம்ம வெர்டிக்கலாக அலைன் பண்ணணும்னா வெர்டிக்கல் அலைன் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம அலைன் பண்ண முடியும். இப்போ டிஃபால்ட்டா நமக்கு இங்க வெர்டிக்கல் அலைன் வந்து என்னவா இருக்கும்னா மிடிலா இருக்கும். இப்போ நம்ம டேபிள் வந்து உங்களுக்கு இங்க டேட்டாஸ் வந்து மிடில்ல தெரியுதோ. இப்ப நம்ம இதுவே இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஹைட் அப்ளை பண்ணுவோம். ஹைட் கொடுத்துட்டு ஹைட் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வெர்டிக்கல் அலைன் வந்து பாட்டம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பாட்டம் கொடுத்தோம்னா இது ஹைட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பாட்டம் கொடுத்தோம்னா நம்ம டேபிளோட மிடில் இருந்த டேட்டாஸ் வந்து இப்போ பாட்டம்க்கு வந்துச்சு. இதை நம்ம டாப்க்கு மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ டாப்க்கு வந்துச்சு. டிஃபால்ட்டா வெர்டிக்கல் அலைன் வந்து மிடில்ல தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிடில்ல தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா டாப் பாட்டம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேபிளுக்கு பேடிங்கும் ஆட் பண்ண முடியும். பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டேபிள் ஹெட்டருக்கு இங்க ஆட் பண்ணியிருக்க பேடிங் எப்படி அப்ளை ஆகிருக்குன்னா நம்மளோட இந்த டேபிள் பார்டருக்கும் நம்ம டேபிள்ல இருக்க இந்த டேட்டாக்கும் இன் பிட்வீன்ல வந்து நம்மளுக்கு 30 பிக்சல் அந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹோவரும் அப்ளை பண்ணலாம் நம்ம டேபிளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ரோக்கு நம்ம ஹோவர் ஆட் பண்ணுவோம். ஹோவர் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் இப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம டேபிள் ரோஸை வந்து ஹோவர் பண்ணும்போது நமக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் வந்து நல்லா ஸ்டைல் பண்ணிக்க முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் வீடியோல CSS பொசிஷன்ஸ் பார்ப்போம்.